ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறவங்க அஃபர்மேஷன்ஸை சுய பிரகடனங்களை இப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுடைய பவர் அதிகரிக்கும். அஃபர்மேஷன்ஸை சரியாக எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிஃபோர் தட், வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் எபிசோட் 7. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்ன? பொதுவாக அந்த சுய பிரகடனம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ ஆம் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா நான் என்னை பற்றி நேர்மறையான வார்த்தைகளை ஆட் பண்ணி சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன்ஸ், சுய பிரகடனங்கள் அப்படிங்கிறது. நான் போன சில பதிவுகளில் இந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன். நிறையா விதவிதமான டெக்னிக்ஸ் இருக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக. அந்த அளவுக்கு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜென்ரலாக உங்களுடைய எண்ணத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களுடைய எண்ணத்தை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அல்லது மெத்தட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னது எக்ஸ்ப்ரெஸ், அது என்னது இம்ப்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ரெஷன் அப்படின்னா ஒரு கருத்தை உங்களுடைய மனசில் பதிய வைக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே இம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய மனதில் பதிய வைக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முறைகள், மெத்தட்ஸ், இதைத்தான் நாம் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் தான் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது. இப்போ இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் ஒரு கருத்தை பதிய வைக்கிறதுக்காக ரெப்படிஷன் மூலமாக திரும்ப திரும்ப நீங்களே சொல்கிறதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன். இது ஒரு இம்ப்ரெஷன் கேட்டகரி. ஜென்ரலாக அஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள். இன்னொன்று நமக்குள்ளே நாமளே பேசிக்கிற செல்ஃப் டாக் அப்படிங்கிறது, சுய பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்முடைய எண்ணங்கள் மூலமாக ஒரு சில கருத்துக்களை நம்முடைய மனசுக்குள்ளே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஓவர் திங்கிங் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் நார்மலாக திங்க் பண்ணலாம். இந்த செல்ஃப் டாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அது உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போது உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய செல்ஃப் டாக் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மூலமாக, அதாவது அகத்தாய்வு மூலமாக, உங்களை நீங்களே யோசித்து பார்க்குறதன் மூலமாக, சோதித்து பார்க்குறதன் மூலமாக, தனிமையில் உட்காந்து உங்களை நீங்களே உங்களுடைய எண்ணங்களை ஆய்வு செய்வதன் மூலமாக உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் டாக்கை கவனிங்க. அதாவது நீங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிற அந்த டயலாக்ஸ், இன்டர்னல் டயலாக்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வந்துடும். ஸோ இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மைண்டோட இன்டர்னல் எக்ஸ்ப்ரெஷன் தான் இந்த செல்ஃப் டாக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய மனம் எந்த தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது தான் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் டாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்படுறது தான் அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் வேலை செய்யுது. அதாவது நீங்கள் உங்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற கருத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போதோ, எழுதும்போதோ, கேட்கும்போதோ, யாருக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கருத்துக்கள் உங்களுடைய செல்ஃப் டாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கருத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறையா பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறையா பாடல்கள் கேட்பதை தவிர்ப்பேன், மியூசிக் கேட்பேன். ஏன் பாடல்கள் கேட்குறத நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இயல்பாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு அந்த பாட்டை நம்மளே பாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது மாதிரி நிறையா பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நடந்து போயிட்டுருப்பாங்க, திடீர்னு அந்த பாட்டு பாடிட்டு போவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் அந்த பாடலை
அவங்க மனசுக்குள்ளே முணுமுணுக்குது, அதை அவங்க வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் டாக். இது ஒரு விதமான சுய பேச்சு அப்படின்னு சொல்லலாம். சுய பேச்சுன்னு சொல்கிறது கரெக்டாக வருமா? இல்லை, சுய பாட்டுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். ஸோ அதாவது அவங்க மைண்டு வந்து அவங்களுக்குள்ள அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அந்த பாடல் வரிகள் முணுமுணுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் செல்ஃப் டாக். ஓகே, செல்ஃப் சாங் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் நாம் அஃபர்மேஷன் மூலமாக நமக்குள்ள நமக்கு என்ன வேணும், எது மாதிரியான கருத்து, எது மாதிரியான சிந்தனை, எது மாதிரியான நம்பிக்கை நம்ம மனசில் பதியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, இல்லை அந்த கருத்தை நம்மளுடைய செல்ஃப் டாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுக்காக தான் நாம் இந்த அஃபர்மேஷன்ஸையே நாம் கேட்குறோம். இந்த அஃபர்மேஷன்ஸை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துருவோம். நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நான் ஒரு கோடீஸ்வரன், ஓகே, ஐம் அ மில்லியனர், ஐம் அ பில்லியனர் அப்படிலாம் சொன்ன ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், உங்கள் மைண்டே அதை ரிஜெக்ட் பண்ணிடும். இது வேணாம், இது வந்து உண்மை இல்லை, இது வந்து போலியானது, இது நீங்கள் வந்து கேட்குறீங்க, இது போலியாக தான் கேட்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் மைண்டு வந்து ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்களுடைய அறிவின் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு வீடியோவிலையோ நீங்கள் இந்த கருத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உங்கள் மனசில் பதிவாகும், நடக்கும். இல்லை ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா, நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா பிரபஞ்சத்துக்கு அந்த மெசேஜ் போய் சென்ட் ஆகும் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டதுனால இந்த அறிவை வச்சுக்கிட்டு நாம் நம்மளுடைய மனசையே நாம் ஏமாற்ற பார்க்குறோம். ஸோ ஏமாத்துறதுக்கான முயற்சிகளில் சில பேர் ஈடுபடும் போது தான் தன்னைத்தானே ஏமாற்றிக்குவாங்க. அதில் தான் இந்த நான் கோடீஸ்வரன், நான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அஃபர்மேஷன்ஸை வந்து சரி நம்ம கேட்குறதா கேட்போம், நிறையா கேட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் போட்டு ஒரு பக்கமாக எழுதிடுறது. உண்மையாகவே நாம் இத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், அதாவது நடைமுறைக்கு சாத்தியப்படும் வகையில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை, சின்ன பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கணும் அப்படின்னாலும் சரி, விடணும் அப்படின்னாலும் சரி, மாற்றணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா, அது பழக்கமாகிற வரைக்கும். அப்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயங்களை லிஸ்ட்டாக எழுதி அதையெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு நாம் யோசிக்கணும். சாத்தியப்படுங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வந்து மனசுக்குள்ளே பதிவாகும்னு யாரோ சொன்னதை கேட்டு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எக்கச்சக்கமான லிஸ்ட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது, அது உங்களுக்கு தேவைப்படவே படாது. எஸ், இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லது நீங்கள் எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி செயல்பட்டால் நீங்கள் நினைக்கிற அந்த இலக்கை அடைய முடியும், அதுக்கு நான் என்ன மாதிரியான நபராக நடந்துக்கணும், இந்த விஷயங்களை அஃபர்மேஷன்ஸாக மாற்றலாம். ரெண்டாவது, உங்களுக்குள்ள சில நம்பிக்கைகளை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிற அஃபர்மேஷனை பாசிட்டிவாக மாற்றி நான் இதை செய்யணும், நான் இதை செய்யணும், நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உங்களுக்கு நீங்களே ஒரு ரிமைண்டர் மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த அஃபர்மேஷன் உங்களுடைய செல்ஃப் டாக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த செல்ஃப் டாக்கை இந்த அஃபர்மேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நம்பிக்கையாக மாறிவிடும். அது உங்களுடைய நம்பிக்கையாக மாறிவிட்ட பிறகு உங்களுக்கு அந்த அஃபர்மேஷன் தேவைப்படாது. லா ஆஃப் அசம்ஷனை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட்டில் சீரியஸாக சில விஷயங்களை, அதாவது தொடர் மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வரோம். போன பதிவுகளை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட்டோட லோகோ வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷனை பற்றின மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது அஃபர்மேஷன்ஸை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த அஃபர்மேஷனை கரெக்டாக கஸ்டமைஸ்டு
டெய்லர் ஃபிட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அந்த மனநிலையை நீங்கள் மாற்றணும். யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதோடு அலைன் ஆகலைன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்காது. எது நடக்கும்னா, நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வரும், அதைத்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. யூ ஆர் த மேக்னெட். உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்கள் மனசிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எனர்ஜி. உங்கள் மண்டையை விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னா அது ஒரு எனர்ஜி, அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் அதுக்கு வலிமை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கீங்களோ அந்த எண்ணத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எண்ணம் வலிமை உள்ள எண்ணமாக வெளியே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ப்ராட்காஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நாம் நினைக்கிற எல்லா எண்ணங்களும் மற்ற எண்ணங்கள் மாதிரி வலிமையற்ற எண்ணங்களாக ஜஸ்ட் அப்படியே காற்றுல கரைஞ்சிடும். உங்களுடைய எண்ணங்களை இப்படி தான் வீணடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எண்ணங்களை இப்படி தான் காற்றுல கரை விடணும்னு நினைக்கிறீங்களா? இதை பண்ணக்கூடாது அப்படின்னா முதல் வேலையாக நீங்கள் யாராக இருக்கீங்களோ அங்கே இருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய அசம்ஷன்ஸ், உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், நீங்கள் எதை நம்புகிறீங்களோ, நீங்கள் யாராக இருக்கீங்களோ, நீங்கள் எதை செய்கிறீங்களோ, அதாவது நீங்கள் எதை நம்பி நீங்கள் யாராக இருந்து எதை செஞ்சு எதை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் நீங்கள் கம்ப்ளீட் போர்ஷனை எடுத்துக்கோங்க. இந்த நீங்கள் மாற வேண்டும், இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ எங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நம்மக்கிட்ட எதெல்லாம் குறைகளாக இருக்கோ அதை மாற்றுறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா, முதல் விஷயம், இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் டாக் அப்படிங்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோடு நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க, உங்கள் மண்டைக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கைகளினுடைய இன்டர்னல் எக்ஸ்ப்ரெஷன். உங்களுக்குள்ளேருந்து உங்களுக்கு நீங்களே வெளிப்படுத்திக்கிற உங்களுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடு தான் அந்த செல்ஃப் டாக். முன்னாடியே சொன்னேன். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க, உங்கள் மண்டைக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஒரு புதுசாக ஒரு வாய்ப்பு வருது, அப்போ உங்களுடைய மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னு கவனிங்க. இல்லை ஜென்ரலாகவே நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிற உங்கள் மனசில் இருக்கிற பயம் என்ன, குழப்பம் என்ன, சந்தேகம் என்ன, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள் என்ன, இந்த கேள்விகள் எல்லாம் ஜஸ்ட்டு கேட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் எழுதுங்க. இதை பற்றியெல்லாம் உங்கள் மைண்டில் என்றைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடாக பேசியிருக்கும். அப்போது நீங்கள் மாற்ற வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இங்கிருந்து ஆரம்பிக்கணும். அதாவது உங்களுடைய நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ உங்களுடைய முதல் செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுங்களா? இதை மாற்றுறதாக இருக்கணும். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் பதிவாக மாறினதுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் அதே அஃபர்மேஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தணும்னு உங்களுக்கு அவசியம் வராதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஃபர்மேஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்ததுக்கப்புறம், நிகழ்ந்ததுக்கப்புறம், அது உங்களுடைய நம்பிக்கையாக மாறினதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அதையே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று, மாற்றமே வராத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அஃபர்மேஷனாக வச்சு ரொம்ப நாள் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரெண்டையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவாக மாற்றணும். அங்கேருந்து ஆரம்பிங்க. இப்போது உதாரணத்துக்கு பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பணத்தை பற்றி நமக்கு ஏதாவது தவறான நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட குறைவாக இருக்கும்போது நம்மளுடைய மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றின நெகட்டிவான சில விஷயங்கள் வருது, விரக்திகள் வருது, கோபம் வருது. ஏன் தான் இந்த மாதிரி நடக்குதோ, அல்லது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் ஆகிறது இல்லை போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ், அதாவது உங்களுடைய செல்ஃப் டாக் உங்களுக்குள்ளே பேசுது அப்படின்னா இந்த நம்பிக்கையை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா,
பணம் மோசமானது, தவறானது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை முதல்ல மாற்றுங்க. பணம் நல்லது, பணம் என்னென்ன நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கேட்க ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க, எழுத ஆரம்பிங்க, இல்லை சொல்ல ஆரம்பிங்க. வேறு சில உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேட்டர்னில் வேலை செஞ்சால் ஒரு விஷயத்தை உருவாக்குனா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மாதிரி வேலை செய்யாமல் இப்போ வரைக்கும் அல்லது ஒரே மாதிரியான பேட்டர்னில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால தான் நீங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக்கான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை பண்ணினா உங்களுக்கு அது நடக்கும்னு தெரியும், ஆனால் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போது இதை டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் அஃபர்மேஷன்ஸாக மாற்றலாம். அண்ட் நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் நிறையா பேர் நாம் எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறோமோ, அதாவது அந்த மிகப்பெரிய ஒரு இலக்கு, அதை மட்டுமே நான் அதுவாகிவிட்டேன், பணக்காரன் ஆகிட்டேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அஃபர்மேஷன்ஸோடு சேர்த்து அந்த அஃபர்மேஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த மிகப்பெரிய இலக்கை இந்த ப்ராக்டிக்கல் உங்களுடைய அந்த நம்பிக்கைகளை மாற்றுற மாதிரி, உங்களுடைய செல்ஃப் டாக்கை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான கருத்துக்களை நீங்கள் இணைச்சி இந்த அஃபர்மேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டாப் லெவல் அஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய மிகப்பெரிய இலக்கு, அது மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற அஃபர்மேஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன், நீங்கள் உங்களுடைய தாட் ப்ராசஸில் உங்களுடைய செல்ஃப் டாக்கை இம்ப்ரெஸ் பண்ண அது உங்களுடைய நம்பிக்கைகளாக மாற நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. இப்போது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. அப்போது நீங்கள் புது அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி இருப்பீங்க. பட் அந்த டாப் லெவல் அஃபர்மேஷன் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள் லைஃப் மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்க்குறது என்னது? மாற்றம் தானே. நீங்கள் எதிர்பார்க்குறது என்னது? முன்னேற்றம் தானே. ஸோ அது உங்களுக்கு நடக்கும், இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, முக்கியமாக நிறைய பேர் பக்கமாக அஃபர்மேஷன்ஸை எழுதுறது, அவங்க ஆசைப்படுற விஷயம், விருப்பப்படுற விஷயத்தையெல்லாம் எடுத்து எழுதுறது, இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ரெண்டாவது, உங்களுடைய மிகப்பெரிய இலக்கை மட்டுமே நீங்கள் எழுதி அதை அஃபர்மேஷன்ஸாக நான் பணக்காரன் ஆகிட்டேன், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறத விட, இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய இன்டென்ஷன், இதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களுடைய செல்ஃப் டாக்கை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் உருவாக்கணும். இப்போது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கோ அதை சரி செய்யறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுடைய செல்ஃப் டாக்கை கவனிங்க, உங்களுடைய மனநிலையை கவனிங்க, எதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள், அதை அஃபர்மேஷன்ஸாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மாற்றுங்க, அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றியும் எழுதுங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே உங்களுடைய அஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா பக்கமாவெல்லாம் இருக்காது. மேபி மேக்ஸிமம் ஒரு 5, 6, 7, ஒரு 10 வரைக்கும் கூட தான் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக ரெப்படேட்டிவ் மோடில் திரும்ப உங்கள் மனதுக்குள்ளே பதிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளும். ஒரு அஃபர்மேஷன் நம்மளுடைய மனசுக்குள்ளே பதிவாகணும்னா எத்தனை தடவை திரும்ப நம்ம கேட்குறோம், சொல்கிறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம். 100கணக்கான அஃபர்மேஷன்ஸை எழுதி வச்சிட்டோம்னா, லிஸ்ட்டை போட்டு வச்சிட்டோம்னா, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே பதிவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இல்லை பதிவு தான் ஆகுமா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்வி தான். ஸோ இந்த அஃபர்மேஷனை ப்ராக்டிக்கலாக அணுகுங்க. நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை நிகழ்த்தும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை, இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய தாட் ப்ராசஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.